பழுத்த இலையில் ஒரு பச்சை நரம்பு. சிறுகதை. ஆசிரியர் வினோதானந்த் அவர்கள். அண்ணம்மாளுக்கு வயது 60. ஒட்டிய கன்னங்கள், குழி விழுந்த கண்கள், பல்லும் சொல்லும் போய்விட்ட முதுமை, நெஞ்சு எலும்பை தோல் உரித்து காட்டும் வற்றிய உடம்பு. இப்படியாக கற்பனை செய்து கொண்டால் அந்த உருவம் நிச்சயம் அண்ணம்மாளாக இருக்காது. கன்னங்கள் ஒட்டி இருக்கவில்லை, கண்கள் குழி விழுந்து காணப்படவில்லை, பற்கள் பாதிக்கு மேல் முதுமை காற்றிலே கிளை முறிந்து விழுந்து விட்டாலும் சொற்கள் விழவில்லை. நெஞ்சு எலும்பை எண்ணி பார்க்க தோதாக உடம்பு வற்றி இருக்கவில்லை. நன்றாகத்தான் இருந்தாள். போன வாரம் கோமதி கேட்டாள், பாட்டி, இன்னும் இந்த உலகத்தில் எதை சாதிக்கணும்னு உட்கார்ந்து கிடக்குறீங்க? உங்கள் புருஷன் நினைப்பே வரலையா? இல்லை அவர் இன்னும் உங்களை கூப்பிடலையா? அன்னம்மாளின் வாயை கொத்தி விடுவதில் அந்த வட்டாரத்து பெண்கள் சிலருக்கு அல்வா தின்பது மாதிரி. அவர் உசுரோடு இருந்தப்ப அவர் நன்னா இருக்கணும்னு தெய்வத்தை வேண்டிகிட்டே இருந்தேன். வாய்க்கு ருசியாக உடம்புக்கு ஏற்றுக்கிற விதமாக சமைச்சு போட்டேன். அவர் சந்தோஷமே என் சந்தோஷமா. அவரையே என்னோட உலகமாக நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ அவர் இல்லை. அந்த தனி உலகத்தை கடல் கொண்டு போயிடுச்சு. வேற உலகம் கண்ணில் தெரிகிறது. புது புது மனுஷாலா உங்களை எல்லாம் பார்க்குறேன். உங்களுக்காக கொஞ்ச நாள் வாழ வேண்டாமா? அவர்கள் பதில் சொல்ல முடியுமா? சின்ன சின்ன பெண்ணாக இருந்த காலத்து கதை ஒன்றை இதுவரையிலும் 10-15 முறை சொல்லிவிட்டாள். ஒவ்வொரு முறையும் சொல்லிவிட்டு அவள் சிருஷ்டி பண்ணி காட்டுகின்ற மாதிரி ஒரு சக்தி சொரூபம் அங்கே தரிசனம் காட்டும். அவள் அன்னமாக இருந்த வயது. பெண் பார்க்க வருகிறார்கள். பையனின் தாய் பாட சொல்லுகிறாள். குளுமையான சாரீரம் அன்னம்மாளுக்கு. அந்த அம்மையார் பாட சொன்னதும் சிறிதும் தயங்காமல் ஆரம்பித்தாள். பாரோ கிருஷ்ணய்யா. எல்லோரும் சிரித்தார்கள். பையனும் தலையை மறுபுறமாக திருப்பி கொண்டு சிரித்தான். ஏண்டியம்மா, நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டாமா? அதுக்குள்ளே வர சொல்கிற? ஆனாலும் உனக்கு அவசரம்தான். பையனின் தாயார் அப்படி கேட்டதும் முதலில் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. சில நொடி பொழுதில் ஒரு மின்னல் வெட்டி பேச்சின் கருப்பொருளை அவளுக்கு துல்லியமாக எடுத்து காட்டிய போது உடம்பு முழுக்க பரபரவென்று ஏதோ ஊறுகின்ற மாதிரி நெளிந்தாள். முகம் வெட்கி போய் செம்மை ஏறிற்ற. எழுந்து உள்ளே ஓடிவிட்டாள். அந்த பையனின் பெயர் கிருஷ்ணன். அலை அலையாக நுரையை அள்ளி கொண்டு அந்த அறையின் சுவர்களிலே மோதி மோதி திரும்பிய அந்த சிரிப்பே அவளுடைய கல்யாணத்தை சுலபமாக நடத்தி முடிக்க உதவியது. தனி குடித்தனம் வைத்தவுடன் அவன் கேட்டான், எங்கே அந்த பாட்டை பாடேன்? அதான் நீங்கள் வந்துட்டீங்களே. பளிச்சென்ற பதிலை அவன் மீது தெளித்தாள். மறுபடியும் அவள் அந்த பாட்டை பாடியது எப்போது? அன்னம்மாளுக்கு 3 பிள்ளைகளும் 2 பெண்களும். கிடுகிடுவென்று வளர்ந்து விருட்சங்களாகி சம்பாதிக்க தொடங்கிவிட்ட பிள்ளைகள். ஒரு சுபயோக சுபதினத்தில் முகூர்த்த கால கட்டத்தில் கழுத்தை நீட்டி மாங்கல்ய பாக்கியம் பெற்று புருஷனோடு வாழ போய்விட்ட பெண்கள். ஏன்னா காலம் என்ன அவசரமாக ஓடுறது. பிள்ளைகளை பெற்றதும் தெரியலை. இன்னைக்கு பிள்ளைகளெல்லாம் தலைக்கு மேலே வளர்ந்து 1ஆம் தேதியான இந்த மாதத்து சம்பளம்னு வந்து நீட்டுறப்ப வேடிக்கையா இல்லை? எனக்கு அப்படி தோணலை. உன்னை பார்க்குறப்ப வருஷம் உனக்கு வயசு குறைஞ்சுண்டு வர்ற மாதிரி இருக்குது. அப்படியா? அப்போ இன்னும் கொஞ்சம் வருஷம் போனால் நான் உங்களுக்கு ஒரு குழந்தை மாதிரின்னு சொல்லுங்க. வாஸ்தவம் தான் அண்ணம். ஆனால் அந்த குழந்தைய ஆசையோடு தினமும் பார்த்து பார்த்து பூரிச்சு போகிற அதிர்ஷ்டம், அது சிரிக்கிற சிரிப்பில் லயிச்சு தன்னையே மறக்கிற சுகானுபாவம் எனக்கு கிடைக்குமான்னு அவள் அவருடைய வாயை பொத்தினாள். அப்படி சொல்லாதீங்க. பிறந்தவா அத்தனை பேருமே ஒரு நாள் போக போகிறவா தான். யார் முன்ன யார் பின்ன என்கிறதெல்லாம் நீங்களும் நானும் பேசி முடிவு பண்ணுற விஷயம் இல்லை. அந்த பேச்சு மட்டும் தயவு செஞ்சு இனிமேல் எடுக்காதீங்க. நாம் சிரிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் கத்தோண்டு இருக்கிறதே மரண பயத்தை மறக்கிறதுக்குத்தான். அட, தத்துவம் கூட பேச தெரியுமா உனக்கு? கிருஷ்ணன் சிரித்தார். இப்படியே நீங்கள் என்னன்னைக்கும் சிரிச்சுண்டு இருங்கோ. உங்கள் முகம் கொஞ்சம் சுண்டி போனால் என்னால் தாங்கவே முடியலை. அன்னம், இவ்வளவு நாளும் என் சந்தோஷமே உன் சந்தோஷமாக இருந்தது. சொச்ச காலத்துக்கு உன் சந்தோஷமே என் சந்தோஷமாக இருக்கட்டுமே. உன் இஷ்டப்படியே நடந்துக்கிறேன். சத்திய வாக்காக ஏற்றுக்கொண்டாள் அன்னம்மாள்.
2 பிள்ளைகளுக்கு திருமணமாயிற்று. தனி வீடு பார்த்து அவர்களை குடுத்தனம் அமர்த்தி விட்டாள் அன்னம்மாள். கொஞ்ச நாள் அவர்கள் மகிழ்ச்சியாக சுதந்திரமாக இருக்க வேண்டுமாம். மனது கசங்கி போனா முகம் உலர்ந்து போகும். இளவயசு குறுக்கும் நெடுக்குமா நாம வளைய வந்துட்டு இருந்தா அவளுக்கு தவிப்புத்தான் ஜாஸ்தி ஆகும். அன்னம்மாள் அப்படி சொன்னதும் கிருஷ்ணனுக்கு பெருமையாக இருந்தது. நீ பள்ளிக்கூடம் போகலைனாலும் உனக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயங்களில் பாதி கூட எங்களைப் போல உள்ளவங்களுக்கு தெரியாது என்று அவளை பாராட்டினார். ஆமாம், பள்ளிக்கூடத்தில் இதெல்லாம் கற்றுத்தருவாளா என்று இடக்காக கேட்டாள். ஒரு நாள் கடைசி பிள்ளை முகுந்தன் வேலைக்கு போய்விட்டான். சாய்வு நாற்காலியில் படுத்து இருக்கிறார் கிருஷ்ணன். கொஞ்ச நாளாக விட்டு விட்டு நெஞ்சுவலி வந்து கொண்டு இருக்கிறது. அவளிடம் சொல்லவில்லை. உங்க முகம் கொஞ்சம் சுண்டி போனா என்னால் தாங்க முடியலை. அன்னம், எனக்காக ஒரே ஒரு தரம் அந்த பாட்டை பாடி காட்டேன். இப்போ நான் பாடினா உங்களால் ரசிக்க முடியுமா? முடியும். பாட ஆரம்பித்தாள். பாரோ கிருஷ்ணய்யா. குரலில்தான் வயோதிகம், பாவத்திலல்ல, நாதத்திலல்ல. அந்த பாவமும் நாதமும் ஆளுமை மிடுக்கோடு இருந்தன. பாடி முடிந்து அவள் நிமிர்ந்த போது கிருஷ்ணன் தொலைதூரத்துக்கு போய்விட்டிருந்தார். அந்த ஒரே நாளிலே துன்பத்தை எல்லாம் கண்ணீராக கொட்டி மனதை உலர்த்தி கொண்டு விட்டாள். அந்த தனி உலகத்தை கடல் கொண்டு போச்சு. வேறு உலகம் கண்ணில் தெரியறது. புது புது மனுஷாலா உங்களையெல்லாம் பார்க்குறேன். உங்களுக்காக கொஞ்ச நாள் வாழ வேண்டாமா? தன்னுடைய அந்த கேள்விக்கு அன்னம் கடந்த 10 ஆண்டுகளாக பதில் சொல்லி கொண்டிருக்கிறாள். கோகுலம் என்ற பெயரை பொறித்து கொண்டு கம்பீரமாக காட்சியளிக்கும் அந்த பெரிய வீட்டிலே அன்னம்மாள் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 3வது பிள்ளை முகுந்தனும் அவன் மனைவி சாருமதியும் அவளின் செங்கோலாட்சிக்கு துணை நிற்கும் பாதுகாவலர்கள். அன்னம்மாள் இப்போது அந்த வீட்டுக்கு மட்டுமல்ல, அந்த வட்டாரத்துக்கே சொந்தக்காரி. அவளை கேட்காமல், அவளை கலந்து ஆலோசிக்காமல் ஒரு விசேஷமும் நடந்துவிடுமா அங்கே? எத்தனை பேர், எத்தனை கேள்விகள், எத்தனை பிரச்சனைகள். அந்தி சாய்ந்து கொண்டு இருக்கும் அந்த வேளையில் திண்ணையில் அமர்ந்து இருக்கிறாள் அன்னம்மாள். வழக்கம் போல அவளை சுற்றி பெண்கள் கூட்டம். அந்த எந்திரத்தின் உடலில் இப்போது சற்று தேய்மானம் கண்டு இருந்தது. என்றாலும் கூட அந்த சிரிப்பு மட்டும் மறையவில்லை. என்றும் மாற்று குறையாத சிரிப்பு அது. முகுந்தன் வருகிறான். அம்மா, என்னடா? என்னை கோயம்புத்தூர் பிரான்ச்சுக்கு மாற்றிட்டாங்க. இன்னும் 15 நாளில் கிளம்பணும். அன்னம்மாள் எழுந்தாள். சொச்ச கதையை நாளைக்கு சொல்கிறேன் என்று கூடியிருந்த பெண்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு உள்ளே வந்தாள். ஏண்டா இந்த வீட்டை விட்டு போகணும்னா சொல்கிற? வீட்டை கையில் எடுத்துண்டு போக முடியுமாம்மா? முகுந்தன் சிரிக்கிறான். இவ்வளவு நேரமும் மலர்ந்திருந்த முகம் லேசாக சூம்பி போகிறத. அது தெரியும்டா. அவர் பேரை சொல்லிட்டு இருக்கிற வீடுடா இது. இங்கே இருக்கிறப்போ அவரோடவே இருக்கிற மாதிரி நினச்சோண்டு இருக்கேன். இதை விட்டுட்டு எப்படிடா போகிறது? என்னம்மா செய்ய முடியும்? மூத்தவங்க தான் ஒவ்வொரு திக்கா போயிட்டாங்கன்னா உனக்கும் மாற்றல் வந்துடுத்தே. அன்று இரவு அன்னம்மாள் தூங்கவில்லை. கிருஷ்ணன் எதிரில் வந்து நின்றார். பாரோ கிருஷ்ணய்யா என்று அவள் பாட ஆரம்பித்து ராகங்களோடு ஐக்கியமாகி முடிவிலே அவற்றிலிருந்து மீண்டு அவரை பார்க்கையில் அவர் இயற்கையோடு ஐக்கியமாகி போயிருந்தார். உலர்ந்திருந்த கண்களிலே லேசாக ஈரக்கசிவ. ஒருத்தருக்கு எதுவுமே நிலை இல்லைன்னு சொல்கிறாளே, அதுக்கு இதுதான் அர்த்தமோ? அம்மா, இன்னும் நீ தூங்கலையா? முகுந்தனின் குரல். தூக்கம் வரலடா. அது சரி, நீ ஏன் முழிச்சுண்டு இருக்க? வறட்சியாக சிரிக்கிறாள். அம்மா, எங்கள் கம்பெனி மேனேஜர் இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அவள் பதில் சொல்லவில்லை. காலையில் பார்த்துக்கொள்வோம் என்று அவனும் பேசாமல் இருந்து விட்டான். காலையில் அன்னம்மாளின் முகத்திலே வாட்டம். நேற்று இரவு அவள் தூங்கியிருக்க மாட்டாள். எப்படி தூக்கம் வரும்? 1, 2, 3 என்று முகுந்தன் புறப்பட வேண்டிய நாள் நெருங்க நெருங்க மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அன்னம்மாளை விட்டு விலகி விலகி சென்று கொண்டே இருந்தன. 5ஆம் நாள். முகுந்தா, எனக்கு கூட மாற்றல் வந்துடும் போல இருக்கேடா. திடுக்கிட்டான். அம்மாவின் பேச்சு எதை சுற்றி சுழன்று வட்டம் அடிக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டபோது வேதனை நெஞ்சுக்குள் பரவி அவனை மௌனத்தின் சன்னிதானத்தில் நிறுத்தி வைத்தது. சதா சிரிப்பை உமிழ்ந்து கொண்டிருந்த அம்மாவை இமைகள் இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தான்.
கிருஷ்ணன் மறைந்து விட்டாலும் அவருடைய பெயரை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது அந்த வீடு. தன் முதுமையிலும் பழுத்த இலையிலே ஒரு பச்சை நரம்பாக அவருடைய ஞாபகம் அவளுடைய ஜீவனை இழுத்து நிறுத்தி கொண்டிருந்தது. ராமன் இருக்கும் இடம் அயோத்தி என்பது போல கிருஷ்ணன் இருந்த அந்த வீட்டையே ஒரு துவாரகாபுரியாக எண்ணி அன்னம்மாள் மனதிலே ஒரு ஊனமில்லா கலகலப்பாக இந்த நாள் வரையிலும் இருந்து வந்ததை அவன் நினைத்து பார்த்தான். மாற்றல் என்ற ஒரு சொல் அவளுள்ளும் ஒரு மாறுதலை சடுதியிலே ஏற்படுத்தி விட்டதை காண்கையில் அவன் யோசிக்க ஆரம்பித்தான். இதற்கு என்ன பரிகாரம்? புதன்கிழமை மாலை, அம்மா, எனக்கு மாற்றல் இல்லம்மா, இங்கேயே இருக்க சொல்லிட்டாங்க. அப்படியா? அந்த ஒரு சொல்லை அவள் உச்சரித்த விதத்திலேயே பாதி குணம் தெரிந்தது. ஒரு வாரத்துக்கு பின் ஒரு நாள் காலை, சாருமதி, நான் போயிட்டு வரேன். முகுந்தன் புறப்பட்டான். யாரோ வர சொன்னதாக சொன்னீங்களே, போய் பாருங்க. அவரைத்தான் பார்க்க போயிட்டு இருக்கேன். அப்புறம் நான் மாற்றல் வேண்டாம்னு சொன்னதையோ, கம்பெனியில் அதை ஏற்றுக்க மறுத்துட்டதையோ, நான் வேலையை ராஜினாமா செஞ்சிட்டதையோ தவறி கூட அம்மா கிட்ட சொல்லிவிடாத. சொல்ல மாட்டேங்க, கவலைப்படாமல் போய் நல்ல செய்தியோடு வாங்க. சாருமதி சிரிக்கிறாள். முகுந்தன் வெளியில் வந்தான். அன்னம்மாள் தன்னை சுற்றி அமர்ந்துள்ள பெண்களிடம் ஏதோ சொல்லி சிரித்து கொண்டிருக்கிறாள். நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வா. இந்த மட்டிலும் கருணை காட்டி உன்னை இங்கேயே இருக்க சொன்ன அந்த மகராஜன் சிரஞ்சீவியாக இருக்கணும். அந்த வாழ்த்துக்கள் முகுந்தனின் கூடவே தொடர்ந்து வருகின்றன. அன்பானவர்களே, வினோதானந்த் அவர்கள் எழுதிய பழுத்த இலையில் ஒரு பச்சை நரம்பு சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.